அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜூன் 20 முதல் ஜூலை 20, 2026 தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது குற்றத்தால் சுற்றம் கெடும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். குற்றத்தால் சுற்றம் கெடும் நேரம். இந்த தலைப்பில் இருந்து புரிஞ்சிருக்கலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் புத்தி வினோதமாக வேலை செய்யும். தேவையில்லாமல் சுற்றத்தாரை கெடுத்து கொள்வது, சூழலை கெடுத்து கொள்வது. சூழலை கெடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அந்த வாய்ப்புகள் பறிபோகும், லாபம் கெடும், இப்படிலாம் வரும். பாதகங்கள் உருவாகும். மற்றவங்க ஒத்துழைப்பு, நல்ல சூழலை சரியாக பயன்படுத்திக்கிறவங்க தான் பெரிய ஆளாகலாம். இப்போ குற்றத்தால் சுற்றம் கெடும் நேரம்னு, நல்ல திசாபுத்தியாக இருந்தால் நீங்கள் கரெக்டாக இருந்தாலும் வரக்கூடிய ஆள், சூழல், வரக்கூடிய பார்ட்னர், உங்களுக்கு இணைந்து வேலை செய்யக்கூடியவர்கள், நட்புகள், கூட வேலை பார்க்குறவங்க, இவங்க வழியாலாம் சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா அவங்க திமிரா பிஹேவ் பண்ணி சிக்கலை ஏற்படுத்துவாங்க. ஸோ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதனால் இதை மாதிரி வித்தியாசமான அந்த இது வருது, அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா, உங்கள் லக்னாதிபதி உச்சம் 1-4 கூடையவன் உச்சம், அது சூப்பர் தான். ஆனால் 8ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். அஷ்டம குருவாக இருக்கிறார். உச்சமாக இருக்கிறது நல்லது தான், அது பெரிதாக கெடுக்காதுமே. ஒரு கோல் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் பெருசாக கெடுக்காது, நன்மையை செய்யும்னு. ஆனால் 8ஆம் பாவங்கிறப்ப உங்கள் லக்னத்துக்கு அது டோட்டலாக மறைவு ஸ்தானம். விபரீதமாக ஆக்சிடெண்ட்டு, ஆயிலு அதெல்லாம் குறிக்கும். ஸோ எதிர்பாராமல் நீங்கள் ஏதாவது பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வித்தை திறமையும் அதை போலத்தான். சார் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லாட்டி வம்பு. 8ஆம் இடத்துல போய் மறையிறது சுமார் தான். வித்தை திறமையும் ரொம்ப எதிர்பார்த்து ஆகும்னு செய்வீங்க, சொதப்பும் செய்ய முடியாது. பட் உச்சமாக இருக்கிறதால கேஷுவலாக வேறு வழி இல்லைன்னு பயந்துக்கிட்டு ஏதோ அப்படி செய்வீங்க, திருப்தி இல்லாமல் செய்வீங்க. அது விபரீதமாக நல்லபடியாக முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சொதப்பல். லக்னத்துக்கு 5 கூடைய அந்த செவ்வாயும் 5ஆம் இடத்துல இருக்கிறது 20ஆம் தேதி நல்லது. ஒரே நாள் 21ஆம் தேதியே 6ஆம் இடம் இடப்பெயர்ச்சி ஆயிடுறார். அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு. 5 கூடையவன் 6க்கு போய் 12 பார்ப்பார். அப்போ தேவையில்லாத ஒரு அதிரடி, உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் உங்கள் நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்கிறது, விரயத்தை கொடுக்குற மாதிரி போகும். கண்டிப்பாக மற்றவங்கள்ட்ட உள்ள கெட்டதை பார்க்கவே பார்க்காதீங்க. அது தேவையில்லாமல் இது மாதிரி விரயம், அலைச்சல், நிம்மதி இல்லாத தன்மையை கொடுத்துரும். எல்லோற்றையும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். உங்களுக்கு லக்னாதிபதி 8ல் இருக்கிறப்ப வீக்காக பயமாக இருப்பீங்க. சின்ன ஒருத்தல் ஒத்துக்கொள்ள முடியாதபடி சின்னதாக உங்கள் விருப்பத்திற்கு மாறாக ஏதோ ஒன்று நடக்கிறப்ப உணர்ச்சி வசப்படுவீங்க. அது தேவையில்லை. ஏன்னா 6ஆம் இடத்தில் பாவிகள் இருக்கிறது நல்லது தான். பட் 5க்குரியவன் 6ல் போய் மறையிறது சுமார். புத்தி தடுமாறும். அதனால் விரயங்கள் ஏற்படும். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்ததிபதியான சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் சிறப்பு. சூரியனும் பாவக்கோள், இயற்கை பாவிங்கிறதால அவர் கேந்திரத்தில் இருக்கிறது நல்லது தான். மற்றவங்க பெரிய மனிதர்கள் வழியாக பெரிய வாய்ப்புகள், பெரிய மனிதர்கள் வழியாக நல்ல லாபங்கள், புகழ், மரியாதை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த சூரியன் பண்ணும். ஆனால் கூடவே யார் இருக்கா? பாதகாதிபதியான புதனும் இருக்கிறார். உங்களுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் ஆகாது. நீங்கள் ரொம்ப நியாய தர்மம் ஒழுங்கு பார்த்துட்டு இது பண்ணக்கூடியவங்க, கொஞ்சம் வளைந்து கொடுக்க மாட்டீங்க, சூழலுக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரி ஆள்.
இப்போ அந்த பாதகாதிபதி ஆட்சியாக இருக்கிறது, அதுவும் 9ஆம் இடத்ததிபதியோடு சேர்ந்துருக்கிறப்ப ஏதோ ஒரு பதட்டத்தில் பெரியவங்கள்ட்ட உள்ள மரியாதைன்னு நினச்சிக்கிட்டு அவமரியாதையாக பிஹேவ் பண்ணுறது, அது மாதிரிலாம் சூழலை கெடுக்கிற மாதிரி சில பாதகங்களை நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 22/6/2026 அன்று அவர் 8ஆம் இடம் போகிறார். அந்த பாதகாதிபதி மறையிறது நல்லது. பட் 7-10 கூடையவன் 8ல் போய் மறையிறப்ப மற்றவங்க சூழல் வழியாக முறிவு, பிரிவு, வேலை தொழில் ரீதியாக மாற்றங்கள், எதிர்பாராதவைகள் நடக்கிறது, இதெல்லாம் இருக்கும். இந்த புதனும் 30/6 ஒரு 8 நாள் தான் நேர்கதியில் பயணிக்கிறார். 30/6 அப்போ 30/6/2026 வக்ரம் பெறார். அப்போ மற்றவங்கள சூழலை சரியாக புரிஞ்சிக்க முடியாது. அவங்க வித்தியாசமாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க நீ இப்படி இருப்பாங்கன்னு நினைப்பீங்க, அதுக்கு மாற்றி பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க நல்லவங்கன்னு நினைக்கிறப்ப கெட்டவங்களாகவும், ஐயோ இவங்க கெட்டவங்க வச்சுக்கவே கூடாதுங்கிறப்ப அவங்க நல்லது செய்கிறது. ஆஹா இவங்கள்ட்ட அப்பயே நல்லா பேசியிருக்கலாமே, நிறைய நன்மை வந்திருக்குமே அப்படின்னு பின்னாடி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவர் வக்ரகதியில் பயணிக்கிறார் 30/6 அன்று. அடுத்து 5/7 அன்று அஸ்தங்கதமாகிறார். அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். வக்ர கதியில் பயணிக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் அப்படி நினச்சதுக்கு மாறாக நடக்கிறது, மற்றவங்க சூழல் அது மாதிரி பிஹேவ் பண்ணுறது, உங்களுக்கு ஒரு பயத்தை பாதகத்தை ஏற்படுத்துறது, முறிவு பிரிவை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணும். ஆனால் 5/7க்கு அப்புறம் அஸ்தங்கதமாகிறப்ப நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா சூரியன்கிட்ட அஸ்தங்கதமாகிறார். பெரியவங்க, மூத்தவங்க, தந்தை போன்று உள்ளவர்கள் வழியாக நல்ல இது நடக்கும். அவன் 9ஆம் இடத்ததிபதிங்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கணும். ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் பெரியவங்க, நீங்களே பெரிய மனுஷன் ஆகிறது. இல்லை பெரியவங்க, மூத்தவங்க, அரசியல்வாதிகள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் வழியாக பெரிய அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த புதனும் வக்ரகதியில் 30லேருந்து பயணிக்க ஆரம்பித்து 7/7/2026 அன்று மீண்டும் அந்த ஆட்சி வீட்டுக்கு, கடகத்திலிருந்து மிதுனத்திற்கு வந்து ஆட்சி ஆவார். ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும். ஆக பாதகாதிபதி உச்சம் அடைகிறது போல மெடிடேட் பண்ணிக்கணும். அதனால தான் உங்களுக்கு தலைப்பே குற்றத்தால் சுற்றம் கெடும் நேரம். நல்ல தசாபுத்தியாக இருந்தால் நீங்கள் ஒழுங்காக இருந்தாலும், அதான் ஆக்சிடெண்ட் ஆக நேரம் சரியில்லை, பாதகமான நேரம் அப்படின்னாக்கா நம்ம ஒழுங்காக வண்டியில் போனாலும் எதிர்த்தாப்பில் வர்றவன் வந்து விடுவான் மேலே. அதை போல் நீங்கள் கரெக்டாக இருந்தாலும் இந்த சூழல் மற்றவங்க வழியாக சில பாதகங்கள், பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். நல்ல தசாபுத்தி இருந்தால் கூட. அதனால தான் மெடிடேட் பண்ணிக்கணும். கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் நீங்களே அது மாதிரி தான் வில்லங்கம் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு பாதகத்தை நீங்களே வரவழைச்சிக்குவீங்க. அதனால் ஏதாவது ஒரு குற்றம், பிரச்சனைகள் நடக்காதபடி ரொம்ப காஷியஸாக நீங்கள் பிஹேவ் பண்ணணும். ஏன்னா 8ல் இருக்கிறப்ப வெடுக்கு துடுக்குன்னு தான் பிஹேவ் பண்ண வைக்கும். ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும், திடீர்னு செய்வீங்க. அண்ட் 6 கூடையவன் 8ஆம் இடத்துல இருக்கான். 6-11 கூடையவன் அவன் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கணும். கிட்டத்தட்ட 5-7 வரைக்குமே அங்கே தான் இருக்கார். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது விபரீத ராஜயோகமாக மாறும். சூப்பராக இருக்கும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு தன வருவாய் வரும். ஏன்னா அவன் லாபாதிபதியாக போகிறதால பெரிய அளவுக்கு இது எப்படி நடக்குமோ என்னமோன்னு பயந்துக்கிட்டு இருக்க காரியம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். இந்த சுக்கிரன் 5-7க்கு அப்புறம் அவர் 9ஆம் இடம் வரார். ஸோ 6 கூடையவன் 9ல் வர்றப்ப ஒழுங்காக மெடிடேட் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு லாபத்தை பார்ப்பீங்க. இல்லாட்டி தேவையில்லாத காரியங்களை செய்து ஒரு சுகக்கேடுகளை வரவழைத்து கொள்வது, அண்டு தைரியம் இல்லாத, அதான் உடம்பு சரியில்லைனால மனசும் சரி இருக்காது, ஒரு தைரியம் இருக்காது, ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு உற்சாகமாக வேலை பார்க்க முடியாது. அந்த சுக்கிரனும் 5-7க்கு அப்புறம் கேதுவோடு இணையப் போகிறார். கேது சுக்கிரன் நினைவு எதிர்பாலினர் வகையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 1, 5, 9ல் உள்ள கோள்கள் பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ தனுசுக்கு 9ஆம் இடத்துல கேது அண்ட் சுக்கிரன் வர்றப்ப ஆண்னா பெண்ணிடம், பெண்ணா ஆணிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அந்த எதிர்பாலினர் அழகு, கவர்ச்சி காட்டி உங்களை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அவங்க ஒழுங்கற்ற ஆட்களாக இருப்பார்கள். ரொம்ப கவனம் தேவை. அதனால தான் நேரம் சரியில்லைன்னாக்கா
சிக்கல் தான். இந்த மாதிரி குற்றம் பண்ணிடுவீங்க உங்களை அறியாமல். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விழிப்புணர்வு வரும். 5 குடைவன் 6ல் மறையிறதால அந்தளவுக்கு ஒழுங்காக சின்சியராக மெடிடேட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது டவுட்டு. சூரியன் அங்கே 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு. ஆனால் அந்த பாதகாதிபதி இப்படியும் அப்படியும் 7ஆம் இடத்ததிபதி 8க்கு வரப்போ 8லேருந்து திரும்ப போய் ஆட்சி வக்ரம் உச்ச பலன்னு சொல்லி இந்த பூர்வ பாக்கியத்தால் நன்மை கிடைக்கிறதையும் இந்த பாதகாதிபதி கெடுக்கிறார். நிபுணத்துவத்துக்கு பதிலாக உங்களுக்கு ஒண்டி கெடுதலை பண்ணுற மாதிரி வரார். அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. இந்த மாதம் அவன் அருளால் தான் பெரிய அளவுக்கு நன்மை நடக்கும். ஏன்னா இப்போ குற்றத்தால் சுற்றம் கெடும் நேரம்ட்டேன். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி பகவானும் 4ஆம் இடத்துலேருந்து கெடுப்பார். அண்டு கேது 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஆனால் அதை கெடுக்கிற மாதிரி புத்தியில் சபலத்தை பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி சுக்கிரன் 5-7க்கு அப்புறம் அவர் ஜாயின் ஆகிறார். ஒழுங்காக மெடிடேட் பண்ண முடியாது. மெடிடேட் பண்ணாலும் கெட்ட கெட்ட எண்ணங்கள் வர்றது, பிரச்சனை ஆகிறது, இப்படிலாம் வரும். கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க. சுக்கிரன் லக்னாதிபதி உச்சமாகிறப்ப ஒரு இனம் புரியாத தைரியம், ஒரு வலிமை, ஒரு எனர்ஜி இருக்கும். ஆனால் சரியான வகையில் அதை பயன்படுத்துகிறீங்களாங்கிறது தெரியாது. நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு ஆக்சிடென்டலாக தான். 8 நாளே அப்படி தான். ஆயில் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நம்ம எதிர்பாராமல் தான் நடக்கும். அதை போல தான் உங்களுக்கு இருக்குது. இந்த சுக்கிரன் கேதுவோட இணையிறதால தான் ரொம்ப டேஞ்சருங்கிற எதிர்பாலினர் வகையில். ஆண்னா பெண்ணிடம், பெண்ணா ஆணிடம் கவனமாக இருக்கணும். இந்த சூரியன் 17/7 வரைக்கும் 2026 வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கிறது. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பாதகங்கள் வராமல் தப்பிக்கலாம். பாதகாதிபதி என்ன தான் வலுத்தாலும் அவர் அஸ்தங்கதெல்லாம் ஆகிறப்ப சூரியன்ட்டு அடங்குவார். நீங்கள் ஒழுங்காக மெடிடேட் பண்ணல, அப்படி மேட்டுமை குணத்தில் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தீங்க, எல்லாம் தெரியும்ன்ட்டு எல்லாத்தையும் அறிவார்த்தமாக பார்த்துக்கிட்டு ஒரு சரண்டரிங் கான்செப்டில் இல்லைன்னாக்கா சிக்கல் வரும். 17க்கு அப்புறம் அவரும் 8ஆம் இடம் போகிறது சுமார். ஏன்னா 9க்குரியவன் 8ல் போகிறப்ப தந்தை போன்று உள்ளவர்களுக்கெல்லாம் அந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் இதாக இருக்கும். அதிகாரிகள் வழி பிரச்சனைகள் ஏற்படும். மெடிடேட் பண்ணிக்கங்க. இப்போ 5க்குரியவன் 6ல் மறையிறது தான் குற்றங்களை ஏற்படுத்துகிற போல் இந்த ராகு கேதுவும் இந்த சுக்கிரனோடு இணைவதாலையும் அர்த்தாஷ்டம சனியாலும் தான் கொஞ்சம் நெகட்டிவான பலன்களை சொல்லியிருக்கேன். மெடிடேட் பண்ணிட்டு அந்த சூரியன் கொஞ்சம் காப்பாற்றிடுவார். என்னதான் இருந்தாலும் அவர் பாதகஸ்தானத்தில் இருக்கிறதால தான் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும். அந்தளவுக்கு பெருசாக நடக்காதுங்கிறதால தான் நெகட்டிவாக ஒரு இதை கொடுத்துருக்கேன். பட் நல்ல திசாபுத்தி இருக்குது. நீங்களும் சரியாக மெடிடேட் பண்ணுறீங்கன்னாக்கா நான் சொன்னதுக்கு மாறாக நல்ல பலன்களை அனுபவிக்கலாம். அதற்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல வீடியோவில். நன்றி, வணக்கம்.